கோவையில் காரில் சிலிண்டர் வெடித்து உயிரிழந்த நபர் வாட்ஸ்அப்பில் தாக்குதல் குறித்து ஸ்டேட்டஸ் வைத்திருந்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தும் முயற்சியில் ஈடுபட்ட போது இறந்ததாகவும் பேட்டி. கோவை சம்பவத்தில் கைதான 5 பேர் விவரத்தை மட்டுமே காவல்துறை வெளியிட்டுள்ளது. காவல்துறை கஸ்டடியில் இருக்கும் மேலும் 8 பேர் விவரத்தை ஏன் வெளியிடவில்லை என அண்ணாமலை கேள்வி. கோவையில் காரில் சிலிண்டர் வெடித்ததில் பலியான ஜமேசா மொபின் வீட்டில் 50 கிலோ அமோனியம் நைட்ரேட் பேட்டரி பறிமுதல். தற்கொலை படையினர் பயன்படுத்தும் வார்த்தையை வாட்ஸ்அப்பில் ஜமேசா முபின் பயன்படுத்தி இருப்பதாக அண்ணாமலை புகார். கோவை சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தகவல். நடந்த சம்பவத்தை தமிழக காவல்துறை மூடி மறைக்க முயற்சி செய்கிறது என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக பேட்டி. பிரிட்டனின் புதிய பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் இன்று பதவியேற்கிறார். பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் பைடன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. இங்கிலாந்து நாட்டின் புதிய பிரதமராகும் ரிஷி சுனக்கிற்கு இன்போசிஸ் நிறுவனரும் மாமனாருமான நாராயணமூர்த்தி வாழ்த்து. இங்கிலாந்து மக்களுக்கு தன்னாலான சிறந்த விஷயங்களை ரிஷி சுனக் செய்வார் என்று நம்பிக்கை. தீபாவளி நாளில் பட்டாசு வெடித்ததில் தமிழகம் முழுவதும் 280 இடங்களில் தீ விபத்துகள். சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 180 தீ விபத்துகள் நிகழ்ந்திருப்பதாக தீயணைப்புத்துறை தகவல். தீபாவளி நாளில் நேர கட்டுப்பாட்டு விதிகளை மீறி பட்டாசு வெடித்ததாக புகார். சென்னையில் 163 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். விக்னேஷ் சிவன், நயன்தாரா தம்பதி வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தை பெற்ற விவகாரம். விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக நாளை மாலை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. காரில் கேஸ் சிலிண்டர் வெடித்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது. கோவை உக்கடம் பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. செங்கோட்டையிலிருந்து காலை 7 மணிக்கு மயிலாடுதுறைக்கு பயணிகள் ரயில் சேவை துவக்கம். ரயில் பயணிகள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி கொண்டாட்டம். நெல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனம் தீப்பிடித்து எரிந்து சேதம். விபத்தா அல்லது மர்ம நபர்கள் தீ வைத்தனரா என போலீசார் விசாரணை. தீபாவளி பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு திரும்பும் மக்கள். பயணிகளின் வசதிக்காக 3000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அணு ஆயுத சோதனைக்கான ஏற்பாடுகளை நிறைவு செய்த வடகொரியா. எந்நேரமும் வடகொரியா சோதனை நடத்தலாம் என தென்கொரிய அதிபர் பரபரப்பு தகவல். கோவை டவுன்ஹால் சாலை கோணியம்மன் கோவில் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. காரில் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து நடவடிக்கை. ஹொசூரில் குடிபோதையில் கையில் வைத்து பட்டாசை வெடித்த ஒடிசாவைச் சேர்ந்த நபர் படுகாயம். கையில் விரல்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. அரக்கோணம் அருகே ஓடும் ரயிலில் பெண் பயணிக்கு திடீர் பிரசவ வலி. ரயில் நிலைய ஓய்வறையில் வைத்து சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் மற்றும் உதிரி பாகத்தை திருடிய நபர். ஆட்கள் வருவதை கண்டதும் வேகமாக தப்பியோடிய சிசிடிவி காட்சி. இந்தியா முழுவதும் இன்று மாலை பகுதி சூரிய கிரகணத்தை காண மக்கள் ஆர்வம். வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என விஞ்ஞானிகள் அறிவுறுத்தல். களை கட்டிய தீபாவளி கொண்டாட்டத்தால் புகை மண்டலமான சென்னை. சாலைகளை தெரியாத அளவிற்கு புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மேட்டூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பெயிண்டர் கழுத்தறுத்து கொலை. தகராறில் காயமடைந்த நபரை பின்தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்திய கும்பல். சேலத்தில் நள்ளிரவில் கல்லூரி மாணவியின் வீட்டில் இளைஞர் ரகளை. மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பேருந்து தீப்பிடித்து ஓட்டுநர் உதவியாளர் உயிரிழப்பு. பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டு பலியான பரிதாபம். அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் முதன்முறையாக தீபாவளி கொண்டாட்டம். அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் விருந்து.
கென்யாவில் மாயமான 2 இந்தியர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல். தூதரக ரீதியாக கென்யா அரசுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள உலக்கை அருவி பகுதியில் சுற்றுலா சென்ற 3 சிறுவர்கள் உட்பட 6 பேர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கினர். வெள்ளத்தில் தவித்த 6 பேரையும் உள்ளூர் மக்கள் பத்திரமாக மீட்டனர். உலகின் பல்வேறு நாடுகளில் வாட்ஸ்அப் சேவை முடக்கம். தகவல்களை அனுப்ப முடியாமல் கோடிக்கணக்கான பயனாளர்கள் பாதிப்பு.